முடியாது, நான் சாவது வரைக்கும் தான் வியாபாரம் பண்ணுவேன். நாங்கள் ஓய்ச்சி தான் சாப்பிடணும். உழைச்சி தான் சாப்பிடணும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க பாஸ். இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் எபிசோடு இது. இந்த டைட்டிலுக்கு என்ன அர்த்தம், இந்த வீடியோவில் அப்படி என்ன தான் இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோவோட கடைசியில் இந்த டைட்டில் ஏன் நான் வச்சேன், இந்த சீரீஸில் முழுக்க என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வரப்போகுது, அதை ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்ற ஒரு பெரிய விளக்கமே நான் கொடுக்குறேன். இது முதல் வீடியோ அப்படின்றதுனால வீடியோட கடைசியில் முழு விளக்கம் இருக்கும். அடுத்தடுத்த சீரீஸ், அதாவது எபிசோட் 2, 3, 4 எல்லாம் அந்த விளக்கங்கள் இருக்காது. ஸோ அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னாக்கா வீடியோட கடைசியில் நான் சொல்லியிருக்கிறதையும் மிஸ் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். எத்தனை வருஷமா வியாபாரம் பண்ணுறீங்க? 50 வருஷம் வியாபாரம் பண்ணுறேன். இருங்க, வண்டி போயிட்ட காதில் வேலை. 50 வருஷம். 50 வருஷமா இந்த வியாபாரம் பண்ணுறீங்களா? கீரை வியாபாரம் தான் 50 வருஷமா பண்ணுறீங்களா? உங்களுக்கு வயசு என்ன பாட்டி? எனக்கு 70 வயசு. 70 வயசு ஆயிடுச்சுங்களா? எப்படி இன்னமும் தெம்பா வேலை செய்கிறீங்க? முன்ன சாப்பிட்ட சாப்பாடு தான் இப்போ தெம்பா செய்கிறேன். சரிங்க. பசங்கள்லாம் உங்களுக்கு இருக்காங்களா? அவங்களாம் பார்த்துக்குறாங்களா? நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, ரெஸ்ட் எடுங்க, வீட்டில் இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லலையா? சொல்கிறாங்க, என்னால் போய் நான் முடியாது, நான் சாவது வரைக்கும் தான் வியாபாரம் பண்ணுவேன் அப்படி சொல்கிறீங்க. இந்த வயசுலேயே உழைக்கிறீங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் கற்றுக்கணும். ஒரு நாளைக்கு எவ்வளோ பாட்டி வியாபாரம் ஆகும்? ஒரு நாளைக்கு 100ரூபா, 50 ரூபா கிடைக்கும். லாபம் மட்டும் உங்களுக்கு 100 ரூபா தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு? ஒரே நாளில் எல்லா கீரையும் விற்று போயிருக்குங்களா? இல்லை, ஒரு நாளைக்கு விற்றுருவோம், ஒரு நாளைக்கு விற்காது, வாரி கொட்டிடுவேன். இப்போ இங்கே இருக்க கீரையோட விலை எவ்வளோ ஆகுது பாட்டி? இங்கே இருக்க எல்லா கீரையோட விலை 1000 ரூபா. மொத்தம் 1000 ரூபாவா? கொடுத்துட்றீங்களா? நான் வாங்கிக்கிட்டுமா எல்லாத்தையும்? சொல்லுங்கம்மா பாட்டி, நிஜமாக தான் சொல்கிறேன், வாங்கிக்கிறேன் நான். 1000 ரூபாயா? 1500 ரூபா இருக்குதுல. வேணாம், நானும் வியாபாரம் பண்ணணும். நான் இதை வாங்கிக்கிறேன் எல்லாத்தையும். இந்தாங்க. வேணாம். ஏன்? கீரைக்கு காசு தானே கொடுக்குறேன். என்ன இருக்குது இதில்? உங்கள் பொண்ணாக நினச்சிக்கோங்க, பொங்கல் காசை நினச்சிக்கோங்க. இந்தாங்க, காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன், எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். வேணாப்பா. ஏம்மா? உழைச்சி தான் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் ஓய்ச்சி தான் சாப்பிடணும். உழைச்சி தான் சாப்பிட்ணும். இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன், எனக்கு விற்றுருங்கன்னு தான் சொல்கிறேன். சரி, வேணாம். சரி, எல்லா கீரையும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்குறேன் பாட்டிக்கிட்ட. காசுக்கு தான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன், ஆனால் அவங்க வேணவே வேணான்றாங்க. இல்லை, சும்மாவாது இது பொங்கல் காசு, பொண்ணாக நினச்சிக்கோங்க, பேத்தியாக நினச்சிக்கோங்கன்னு கேட்குறேன், ஆனால் அவங்க வேணவே வேணான்னு சொல்கிறாங்க. பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு, இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க. சரி, கீரையை பாதியாவது கொடுக்குறீங்களா? 500 ரூபாய்க்காவது விற்றுறீங்களா? சரி, கொடுத்துருங்க. எத்தனை கட்டு கொடுக்குறீங்க? அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடவா? சரி, என் பேர் கார்த்திகா. கார்த்திகா சரிங்களா? 1500 ரூபா இருக்குது இதில். இன்றைக்கி உங்கள் பேரை சொல்லி, உங்கள் பேர் என்ன பாட்டி? பழனியம்மா. பழனியம்மா வந்து இன்றைக்கி எல்லாருக்கும் ஃப்ரீயாக கீரை கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆசீர்வாதம் மட்டும் ஒரு வாட்டி பண்ணிடுறீங்களா? சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ. ஒரே ஒரு கட்டு தரீங்களா ஃப்ரீயா? கொடுங்க. 4 கட்டு கூட எடுத்துக்கணும். ஒன்றே ஒன்று கொடுங்க ஃப்ரீயா. இல்லை, தேங்க்யூ. பழனி அம்மா கிட்டேருந்து நான் கீரை வாங்கியிருக்கேன், நம்ம பாட்டிக்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். பெரிய பெரிய ஸ்டோர்ஸில் போய் தயவுசெய்து வியாபாரம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக வியாபாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வியாபாரம் பண்ணுங்கள். எவ்வளோ தன்னம்பிக்கை அவங்கக்கிட்ட, நம்ம எவ்வளோ விஷயம் கற்றுக்கிறோம், நம்மளை எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுறாங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி வாங்கும்போது அவங்க வந்து இந்த காசை வச்சு அவங்க வந்து வீடு கட்டிட போகிறது கிடையாது, கார் வாங்கிட போகிறது கிடையாது. அவங்க தினம் அவங்களோட லைஃப்க்கு தான் அது தேவைப்படுது. ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குறத விட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க, உழைக்கிறவங்கள மதித்து, அவங்க இன்ஸ்பிரேஷனாக நமக்கு இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் வியாபாரம் பண்ணுங்கள். பாய் சொல்லுங்கம்மா எல்லாருக்கும். இல்லை, வணக்கம் சொல்லுங்கள். எதுனாலும் உங்களுக்கு என்ன தோணுதோ. இந்த பாட்டி எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுறாங்க பாருங்கள் நம்ம எல்லாரையுமே.
அதாவது அவங்களுடைய சூழ்நிலையை ஒரு காரணமா சொல்லல, அவங்களோட வயசை ஒரு காரணமா சொல்லல, அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு 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 காரணமா சொல்லாம போராடிட்டு இருக்காங்க. இந்த வயசுல நான் உழைச்சுதான் சாப்பிடுவேன், உழைச்சு சாப்பிட்ற காசு தான் நிற்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் எவ்வளோ விஷயம் அதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு பாருங்க. சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேமிலிக்குள்ள வரும்போதே அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியாம ரொம்ப துவண்டு போயிடுறோம். இல்லை நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அது காரணம், இது காரணம், இவங்க காரணம், அவங்க காரணம்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இவங்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகணும், இவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனா நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த வயசுலயும் வாழ்ந்து காமிக்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ உழைச்சுதான் சாப்பிடுவேன், அவங்களால முடிஞ்ச ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செய்யறாங்க. நம்ம போய் பெரிய பெரிய கடைகள்ல நம்ம ஷாப்பிங் ஹால்ஸே கார்த்திகா சேனல் நிறைய பண்ணியிருக்கோம். பட் இந்த மாதிரியான இன்ஸ்பைரிங் பீப்புளையும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும், வீடியோல காமிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த ஒரு பெரிய முயற்சி. ஸோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட போய் பார்கெயின் பண்ணாம பொருட்கள் வாங்குங்க. அண்ட் நீங்கெல்லாம் கேட்கலாம், செய்யறதே செய்யற அதை ஏமா கொண்டாந்து வீடியோல போடுற அப்படின்னு கேட்கலாம். இது நான் செய்யல, கார்த்திகா சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பில் நம்ம எல்லாரும் சேர்த்து கை கோர்த்து செய்யக்கூடிய காரியம் தான் இது. ஸோ இந்த ரெஸ்பெக்ட் பண்ணுங்க பாஸுக்கு நான் மட்டுமே உரிமை எடுத்துக்க முடியாது. கார்த்திகா சேனல் மூலியமா நான் ஏர்ன் பண்றேன் யூடியூப்ல, அதுல ஒரு பகுதி எடுத்து நான் வந்து இந்த மாதிரி காரியங்களும் செய்யணும், மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களும் கொண்டாந்து சேர்க்கணும், கொஞ்சம் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், சோஷியல் மீடியால இருக்கும் அப்படின்னு ஒரு குட்டி முயற்சி தான் இது. இந்த சீரீஸ்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த நல்ல விஷயங்களை நம்ம வந்து எல்லாருக்கும் பரப்புவோம். அண்ட் இந்த ஒரு வீடியோல இருந்தா வரக்கூடிய இன்கம் தான் அடுத்த வீடியோல யாரோ ஒருத்தருக்கு அந்த காசு தான் போய் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அதனால ஒரு வீடியோவும் முழுசா பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த சீரீஸ் ஆரம்பிச்சதுக்கு மோட்டோவே பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறோம் அப்படின்றது தான். ஸோ அவங்க பிளஸ் பண்ணும்போது கூட இதை எல்லாருக்கும், இந்த வீடியோவை பாக்குறீங்க இல்லையா, நம்ம எல்லாருக்குமே சேர்த்து அவங்க கிட்ட இருந்து பிளஸிங்ஸ் வாங்கினதா தான் நான் நினைச்சுக்கிறேன். அண்ட் அந்த பிளஸிங்ஸ் உங்களுக்கும் இப்போ நான் கொடுத்துட்றேன், ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோல ஹேட்டர்ஸ் ப்ளீஸ் வந்து டிஸ்லைக் பண்ணிடாதீங்க. பேருக்காகவும் காசுக்காகவும் கிடையாது. நான் உங்களுக்கு வேணா ஃபியூச்சர்ல கூட ஷேர் பண்றேன். இந்த காசை வச்சு நான் அடுத்து ஹெல்ப் தான் பண்ண போறேன். ஸோ எபிசோட் 2ல நான் உங்களை மீட் பண்றேன். டேக் கேர், டாடா. இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனா வாழ்ற ஒருத்தரையும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க பாஸ்.